அமெரிக்காவிலேருந்து ஒரு ஒரு தொழிலதிபர். அவர் வந்து ஒன் ஆஃப் த கீ ஃபவுண்டர்ஸ் இன் ஃபேஸ்புக். ஒரு இந்தியர் அவர். அவருக்கு வந்து இரத்த உறைதல் அற்ற ஒரு நோய். அவரோட ரத்தம் வந்து உறையாது. காயம்பட்டதுன்னா ப்ளீடிங் ஆகும். இமீடியட்டாக சில ஸ்பெஷல் மெடிசனை போட்டு தான் அதை அரெஸ்ட் பண்ணணும், இல்லைனா உயிருக்கே ஆபத்து. இது ஒரு ஜெனட்டிக் நோய், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை குணப்படுத்தவே முடியாது. இந்த நோய்க்காக அவருடைய மொத்த பங்குகளில் 10%, நம்ம கணக்கில் சொல்லணும்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 crore வரையிலும் ஃபண்டட் ரிசர்ச்சாக அவர் நிறைய இடங்களில் பண்ண ஆரம்பித்தார். சில ரிசர்ச் ப்ராமிசிங், சில ரிசர்ச் ஃபெயிலியர்ஸ். பட் அவருக்கு காலம் கடந்து கொண்டே வந்து ஒரு 42 years இப்போ அவர் ஆகுது. இப்போ வந்து அவருக்கு மருத்துவ முறைகள் எதுவுமே உதவி செய்யலை அப்படிங்கிற ஒரு நிலையில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய குருவை வந்து சந்தித்தார். அவர் இங்கே வந்ததுக்கான நோக்கம் எப்படி இருந்தாலும் இருக்க போகிறது இன்னொரு 2-3 years. இந்த 2-3 yearsல ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைன்ட் ஆகி நம்ம ஏதாவது போகிற வழிக்கு புண்ணியம் தேட முடியுமாங்கிற ஒரு கான்செப்டில் தான் அவர் இங்கே வந்தார். அப்போ அவர் என்னோட ஸ்பிரிச்சுவல் குரு அவரை மீட் பண்ணும்போது அவங்க வந்து, இல்லை நீ வந்து யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்து, நீ போய் சாரை ஒரு முறை பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து பார்த்தார். அவர் எப்போவுமே சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் தான் ஹீ ட்ராவல்ஸ். ஸோ அமெரிக்காலேருந்து இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட நகரத்துலேருந்து திருப்பி சென்னை வந்து என்னை மீட் பண்ணார். நான் அவரோட வரத்துக்கு முன்னாடி ஃபோனில் பேசினார். அவரோட ஜாதகங்கள்லாம் வாங்கிட்டு கால்குலேட் பண்ணோம். வி டூ அ 360 degree கால்குலேஷன் சொல்லுவோம். வெறும் ஒரு விஷயத்தை பார்க்காம முன்பிறவி, இப்போ இருக்கக்கூடிய பிறவி, அடுத்த பிறவி என்ன மாதிரி இருக்க முடியுங்கிறத எங்களோட ஓன் மேத்தமெட்டிக்கல் அனாலிட்டிக்ஸ் பண்ணிவிட்டு அவருக்கு எல்லாம் பண்ணிவிட்டு நான் ஒன்றே சொன்னேன், ஒரு மாதத்துக்கு ரெட் ஷர்ட் மட்டும் போட்டுங்க, வேறு எதுவும் வேண்டாம். அவருக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு. நான் ஹைதராபாத்லேருந்து இங்கே வந்திருக்கேன், அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன், இதுக்கு எனக்கு ஃப்ளைட் சார்ஜஸே 30-40 lakhs நான் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கேன். நீங்கள் ஏதாவது பெருசாக எனக்கு மருந்து கொடுப்பீங்கன்னு பார்த்தா சிவப்பு சட்டையை போட்டுங்கன்னு சொல்கிறீங்களே, என்னது இது அப்படின்னு. நான் சொன்ன ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் அப்படிங்கிறது எல்லா நேரமும் மருந்து கொடுக்கறது கிடையாது. சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு டேக் த ரைட் எனர்ஜி, சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு ரிஃப்ளெக்ட் த பேட் எனர்ஜி. இதுதான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு. இதை நான் பண்ணால் நோய் குணமாகுமா? நான் சொன்னேன், இதை பண்ணால் உங்கள் நோய் குணமாகுமான்னு எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக நோயால் வர காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். தென் ஹீ கால்ட் அப் மை குருஜி அண்ட் ஹீ ஆஸ்ட். குருஜி செட், அவர் என்ன சொல்கிறாரோ கேளு, டோன்ட் புட் யுவர் சயின்டிஃபிக் மைண்ட் இன் டு திஸ், இட்ஸ் அ சயின்ஸ், யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களாலே முடியாது. குருஜி ஹிம்செல்ஃப் செட் என்னாலே முடியாது, பட் டாக் டு ஹிம், வாட் எவர் ஹி சேஸ் ப்ளீஸ் ஃபாலோ.